வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து எள்ளுப்பா எல்லாத்துக்கும் எள்ளு புண்ணாக்குன்னு சொல்றது. ஸோ இந்த எள்ளுப்பா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஸோ இந்த எள்ளு பாவ் அல்ல அந்த எள்ளு புண்ணாக்கு செய்கிறதுக்கு வந்து நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து உளுந்து இருக்குது, அரை கப் எல்லாட்டிக்கு 115 கிராம் உளுந்து இருக்குது. இப்போ இந்த பேனில் போட்டு கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை வந்து வறுத்தெடுக்கணும். ஸோ இதை கிளறி இதை வறுத்தெடுப்பேன். ஸோ இப்போ இதை ஒரு நான் 4.5 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இந்த லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு, பட் எண்ணம் வறுக்கணும். இப்போ ஒரு 7 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேயே வறுத்தோன்ருக்கிறேன். இந்த ப்ரௌன் கலராக வருது. எண்ணம் ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வறுத்தெடுப்பேன். ஸோ இப்போ ஒரு 9 நிமிஷமாக டோட்டல். ஸோ இன்னொரு 2 நிமிஷம் ஆச்சு. ஸோ டோட்டலாக வந்து 9 மினிட்ஸ் வந்து இதை நான் வறுத்துருக்கிறேன். இந்த இருக்குது இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்தாக்க இந்த இருக்குது இந்த உளுந்தையும் பிரம்ப இறக்கி இருக்கேன். இதையும் நல்லா ஆற விடுவோம். ஸோ அதில் நான் ஒரு கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன கிரைண்டர். இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா ஆறினா பிறகு இதில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய டிஷ் வச்சு அதில் வந்து சின்ன கண்டெல்லாம் அறுத்துட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் போட்டு நல்லா அரைச்செடுப்போம். இதில் கட்டை வந்தாண்டா திருப்பி போட்டு அரைச்செடுக்கணும். இந்த அரைக்கு நான் அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இப்போ நான் இதை திருப்பி போட்டு அரைக்க போகிறேன். இந்த கட்டையை நான் திருப்பி போட்டு அரைச்சிருக்கிறேன். இதையும் அரைச்செடுப்போம். ஸோ ஒரு கட்டையும் வராத அளவுக்கு இதை நாங்கள் அரைச்செடுப்போம். ஸோ திருப்பி இவ்வளோ கட்டை வந்திருக்கு, நான் திருப்பி போட்டு அரைக்க போகிறேன். ஸோ நான் திருப்பி போட்டு அரைச்சல வந்து இந்த இவ்வளோ குறுநெல்லாம் வந்திருக்கு கட்டை. இதில் ஒரு லெஸ் தென் ½ டேபிள் ஸ்பூன் மாதிரி இருக்குது. இப்போ இதை டிஸ்கார்ட் பண்ணுங்க, தேவையில்லை. நான் எடுத்து வறுத்து அரைச்சதில் வந்து இந்த அரைக்கு இவ்வளோ வந்து நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இவ்வளோ மாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எடுத்து அரை கப் உளுந்து அதை வறுத்து அதை அரைச்சிருக்கு. ஸோ இவ்வளோத்தையும் நான் வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து முழுசாக மிளகு இருக்குது, பிளாக் பெப்பர். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 8 கிராம் மிளகு இருக்குது. இப்போ இதையும் போட்டு ஒரு 2 அல்ல 2.5 நிமிஷம் வறுத்தெடுப்போம் மீடியம் ஹீட்லேயே. ஸோ இந்த மிளகை வந்து சரியாக 2.5 நிமிஷம் வறுத்துருக்கு. இதையும் இறக்கி போட்டு நல்லா கூல் பண்ண விடுவோம். ஸோ இதில் ஒரு கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் நான் வறுத்து வச்ச மிளகு நல்லா ஆறிட்டு இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்கு இந்த மிளகு நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். அரைச்ச பிறகு இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் இதுலேருந்து எடுப்போம். ஸோ எனக்கு தேவையானது 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான். முழு சாப்பாட்டோடைய ஒரு கொஞ்சம் கூட வரும். ஆனால் எனக்கு தேவையானது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த இருக்குது. இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் ரொம்ப எடுக்கிறேன். அதே பேனில் வந்து இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கு 7 கிராம் இருக்குது. இப்போ இதையும் போட்டு வறுத்தெடுப்போம். மீடியம் ஹீட்லேயே வறுத்தெடுப்போம். 2 நிமிஷம் இதை வறுத்திங்கன்னா காணும். இப்போ இதையும் 2 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இந்த நல்லா வறுபட்டுச்சு. ஸோ இந்த இருக்குது இந்த சீரகத்தை பிரம்ப எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை ஆற விடுவோம். ஸோ இந்த இருக்குது அதே கிரைண்டரில் வந்து இதில் நான் வறுத்து வச்ச சின்ன சீரகம் வந்து நல்லா ஆறிட்டு இதையும் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். நல்ல பவுடராக அரைச்சிருக்கிறேன். இதில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் பிரம்ப எடுப்போம். ஸோ இந்த இருக்குது இந்த சீரகத்துலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் பிரம்ப எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நான் ஒரு கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து வெள்ளை எள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கருப்பெல்லும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 1 கப் எல்லாட்டிக்கு 130 கிராம் எள் இருக்குது. இந்த எள்ளு புண்ணாக்கு எல்லாட்டிக்கு எள்ளு பான்னு சொல்கிற வந்து இதுக்கு நீங்கள் எது வறுக்க தேவையில்லை. ஏற்கனவே வந்து நான் வறுத்த எள்ளில் வந்து எள்ளு பா போட்டிருக்கிறேன். இது வந்து வறுக்காது. ஸோ இதில் வந்து 1 கப் எல்லாட்டிக்கு 130 கிராம் எள் இருக்குது. இந்த கிரைண்டரில் இப்போ போட்டு இதை அரைச்செடுப்போம். இதில் வந்து சீனி இருக்குது, அரை கப் எல்லாட்டிக்கு 115 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்க.
இப்போ இதை மூடி போட்டு நாங்கள் இதை அரைச்செடுப்போம், நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது இதை நான் நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். இந்த ஸோ இது இப்படி கசிஞ்ச மாதிரி வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த எள்ளில் இருக்கிற எண்ணெயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இந்த இருக்குது இப்படி நான் இந்த பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இந்த செப்பரேட்டான பவுலில் இது நான் போடுறேன். ஸோ இந்த இருக்குது இதை செப்பரேட்டான பவுலில் போட்டிருக்கிறேன். ஸோ இப்படி போட்டால் பிறகு ஸோ இந்த இருக்குது நான் அதில் ஒரு புறம்பான பவுல் எடுத்துருக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்குது நான் அரைச்சி வச்ச எள்ளும் சீனியும் இருக்குது. இந்த அரைச்சி வச்ச எள்ளும் சீனியும் இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த உளுத்தமாக இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க, 1/2 கப். இதில் வந்து நான் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற சீரக பவுடர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. வறுத்து அரைச்சி வச்ச மிளகு பவுடர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஸோ இந்த எள்ளு பாவுக்கு வந்து இப்படி நல்லா கொதிக்கணும். சுடுதண்ணி நல்லா கொதிச்சு சுடுதண்ணி தான் விடணும். ஸோ இப்போ இப்படி நல்லா கொதிச்சா பிறகு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்ல கொதி தண்ணியாக இருக்கணும். ஸோ இந்த இருக்குது இப்போ இந்த 1 டேபிள் ஸ்பூன் நல்லா 15 ml தண்ணியும் இதில் விடுறேன். விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையால் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். லைட்டாக சுடுவது, பட் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த இருக்குது இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு எள்ளு அரைச்ச கிரைண்டரை எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுட்டு நான் குழச்சி வச்சிருக்கிற இந்த மிக்ஸை போட்டு நல்லா அரைச்சிருப்பேன். ஸோ அதை திருப்பி அரைக்கிறதுக்கு காரணம் இதுலேருந்து எண்ணெய், அந்த எள்ளில் இருக்க எண்ணெயை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரும். ஸோ அந்த அரைவாசி நான் போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு அரைச்செடுப்போம். ஸோ இந்த அரைக்கு இதை நான் நல்லா அரைச்சிருக்கிறேன். ஸோ அரைச்சா பிறகு நீங்கள் ஷூராக பார்க்கணும்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி கையில் பார்க்க இந்த எண்ணெய் வருதெல்லாம் இந்த இப்படி எண்ணெய் வரணும். தான் இப்படி எண்ணெய் வந்தேன்னு சொன்னால் அதை நீங்கள் பர்ஃபெக்டாக நல்லா பட்டை அரைச்சிருக்கீங்க அர்த்தம். ஸோ நல்லா பட்டை இதை அரைச்செடுக்கணும். இந்த எண்ணெய் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நான் இறக்கி எடுக்க போகிறேன். பிரம்பான பவுலில் வந்து இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்குது நான் மிச்சத்தையும் அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்குது இருக்கிற மிச்சத்தையும் போட்டு நல்லா அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் வந்து பவுலையாக பிடிச்செடுப்போம். ஸோ ஈரம் இல்லாத கையால் இதை பிடிச்செடுப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக பிடிச்சிடுங்க. நல்லா இறுக்கி அமர்த்தி பிடிங்க. ஃப்ரெஷ்னஸாக சாப்பிட்றேன்னு சொன்னால் ஒரு 4 to 5 days நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த இருக்குது பிடிச்சிருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கண்டு. ஸோ இந்த எண்ணெய் வந்து எள்ளுலேருந்து வந்த எண்ணெய். அப்படி எண்ணெய் நல்லா வரணும். அமர்த்தி அமர்த்தி நல்லா இறுக்கி பிடிச்சிடுங்க. இதுவும் எந்த மம்மிட்டு தான் நான் பழகினான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எள்ளு உருண்டை எல்லாத்துக்கும் இந்த எள்ளு புண்ணாக்குன்னு சொல்கிறது செய்து முடிஞ்சுது. இந்த நான் செய்ததில் வந்து சரியாக 13 உருண்டை வந்திருக்குது. இது நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.